பாவக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு பாவக்காய் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயில் 3 கரண்டி ஸ்பூன் எண்ணெயில் பாவக்காய் அரிஞ்சு வச்சதை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் கடுகு, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. புளித்தண்ணி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுக்கோங்க. பாவக்காய் அது கூடயே போட்டுக்கோங்க. புளித்தண்ணியை ஊற வச்ச புளித்தண்ணியை நல்லா கரைச்சி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு இட்லி பொடி இருந்ததுன்னா இட்லி பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் டேஸ்ட்டுக்கு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இந்த இட்லி பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இட்லி பொடி போடல, கருவேப்பிலை பொடி போட்டேன். நீங்கள் நான் செஞ்சோம்ல அந்த கருவேப்பிலை பொடி போட்டேன். அதையும் வேணால் பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்